வணக்கம். ஜிஎஸ் அஸ்ட்ராலஜி கௌதம் தினேஷ்குமார் ஃப்ரம் வர்தலை. எல்லோருக்கும் இனிய மாலை. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, 12 ராசிகள்ல குரு நின்னா என்ன பலன். அதாவது இது ஒரு பொது பலன் தான், சரிங்களா? பொதுவா ஒரு கிரகம் ஒரு ராசியில் அமரும் போது அந்த ராசியோட தன்மையை பிரதிபலிச்சு தான் பலன் தரும். இந்த ராசியோட தன்மைக்கு ஏற்பத்தான் பலன் தரும். தான் நின்ற வீட்டின் அடிப்படையிலேயே பலன்களை தரும், எந்த கிரகமா இருந்தாலும், சரிங்களா? 12 ராசியில குரு இருந்தா என்ன மாதிரி பலனை கொடுப்பார், எப்படி செயல்படுவார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். முதல் மேஷம், காலச்சக்கரத்துக்கு முதல் வீடு இல்லையா, தலையாய வீடு. இங்க போய் அவர் உட்கார்றாரு. ஜாதகரை முன்கோபி, முற்றிலும் சென்சிட்டிவ் பர்சனா மாத்துறாரு. குரு தனிச்சு போய் அங்க உட்கார்றாரு அப்படின்னா பயங்கரமான ஒரு முன் யோசனை இல்லாம ரொம்ப ஃபாஸ்டா அந்த மேஷத்தோட வேகம் ஜாஸ்தியா இருக்கும். ஜாதகர்கிட்ட நல்ல ஹைட்டா இருப்பாங்க. மேஷத்துல குரு இருக்கவங்க, இது நான் வேற காம்போ எதுவுமே இல்லாதத நான் சொல்றேன், சரிங்களா? குரு தனிச்சு இருந்தா என்ன மாதிரி இருக்கும்? கடும் கோபி, எதுலையுமே ஒரு வெறி இருக்கும், ஜெயிச்சு வரணும் அப்படிங்கிற ஒரு வெறி, அதாவது உந்துதல் இருக்கும், எல்லாத்தையும் செய்யணும், ஒரு செயல்திறன் மிக்க ஆளா இருப்பாரு. மேஷத்துல நல்ல திரகாத்தமான உடல், சரிங்களா? நல்ல பிளட் கண்டென்ட் இருக்கும் பாடியில. சோ செவ்வாயோட வீடா இல்லையா? சோ அந்த மேஷத்தோட முந்திரி கொட்டத்தனம், முந்துதல், எதுலையுமே ஒரு டக்கு டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு தன்மை குரு அங்க இருக்கும் போது ஜாதகருக்கு கொடுக்கவே செய்வார், சரிங்களா? ஆயினும் அந்த இடம் நட்பு வீடு. குருவுக்கு அதிமித்திரனான செவ்வாயோட வீட்டில் குரு இருக்கும் போது நல்ல பலன்களை செய்வார். சரி, நெக்ஸ்ட் ரிஷபம். ரிஷபத்துல குரு வியாழ வட்டம் அப்படிங்கிற ஒரு தன்மை அடைவார். ரிஷப வீட்டுல சுக்கிரன் எதிர்த்தன்மை உள்ள கிரகம் குருவுக்கு. ஆயினும் அது வியாழ வட்டம் அப்படிங்கிற ஒரு இதுல வர்றதுனால சுபரோட வீடு அப்படிங்கும் போது ஜாதகரை நல்ல அழகு முகத்தோட இருக்கிற மாதிரி ஒரு தன்மையை கொடுப்பார். ஏன்னா சுக்கிரனோட வீடு முகத்த பாவத்தை குறிக்கக்கூடிய இடம். அங்க போய் குரு உட்காரும் போது அழகான முகத்தை கொடுப்பார் குரு. இது மட்டும் இல்ல, ஜாதகருக்கு நல்ல வசீகரமான பேச்சு, எதுலையுமே ஒரு லக்ஸரியை நாடுறது, நல்ல உழைப்பின் மேன்மையை கற்றக்கூடிய ஒரு இடம். அதாவது பொதிமாட்டு தத்துவம். ரிஷபம் குடும்பத்துக்காகவே உழைக்கக்கூடிய தன்மை, நல்ல பொருளாதார சேர்க்கை, தன வரவு, நல்ல பேச்சு, இது எல்லாத்தையுமே ரிஷபத்துல இருக்க குரு தரவே செய்வார். ஜாதகரை கொஞ்சம் சிற்றின்ப வேட்கையில ஈடுபடுத்தவும் செய்வார். ஏன்னா ரிஷபம் காமத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு இடமும் கூட இடம். சுக்கிரனோட வீடு இல்லையா? சோ அதனால அந்த ஒரு பலனையும் சேர்த்தே தருவார். ஆயினும் குரு ரிஷபத்தில் இருப்பது அவ்வளவு கெடுதல் பலன்களை சொல்லிவிட முடியாது. ஆனாலும் பகை கிரகம் அப்படிங்கிற ஒரே ஒரு நெகட்டிவ் மட்டும்தான் அங்க உண்டே தவிர மற்றபடி ரிஷபத்துல நல்ல பலன், சரிங்களா? மிதுனம், புதனோட வீடு. தனக்கு பிடிக்காத ஒரு ஆள்னா அது புதன் தான். குருவுக்கு அதாவது குரு சுக்கிரனையும் புதனையும் தான் ஒரு ரொம்ப எதிர்த்தன்மையா நினைக்கக்கூடிய ஒரு கிரகம். அதே மாதிரிதான் புதனும் சுக்கிரனும் குருவை கொஞ்சம் எதிர்த்தன்மையா நினைக்கக்கூடிய ஒரு கிரகம் தான். மிதுனம் வீடு குருவுக்கு கொஞ்சம் சற்று எரிச்சல் ஊட்டுற இடமா தான் இருக்குமே தவிர, ஆயினும் அங்க அமர்ற குரு நல்ல அறிவு, நல்ல கணக்கியல் அறிவு, ஜாதகர அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ், லாஜிக்கல் ஸ்கில்ஸ்ல நல்ல ஒரு அறிவு நுட்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தான் மிதுனம். நிபுணத்தனம், புதனோட நிபுணத்தனம் உள்ள குருல அப்படியே மிக்சப் ஆகி, சோ அந்த ஜோதிட புலமை, கணக்கு வல்லமை, எழுத்து, அழகான எழுத்து, தொடர்புகள், பேச்சு, இதெல்லாம் கொடுத்து ஜாதகருக்கு நல்ல பலனை செய்வார். அந்த இடத்துல இருந்தாலும் கூட, எரிச்சல் ஊற்ற நிலைமையிலேயே இருந்தாலும் கூட ஜாதகருக்கு நல்ல பலன்கள் இருக்கவே செய்யும். ஏன்னா அது ஒரு சுபரோட வீடு மிதுனம். சோ மிதுனத்தில் ஓரளவு நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். கடகம், தான் உச்சமாகிற வீடு, அதிமித்திரரோட வீடு, சந்திரனோட வீடு. சந்திரனோட ஒளி தத்துவத்துக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல பலன்கள் வரும். சந்திரன் கொஞ்சம் கெட்டு போன நிலையில ஒரு மாதிரி தேய்வரை சந்திரனா இருந்தா மட்டும்தான் குருவுக்கு கொஞ்சம் நெருக்கடி கொடுக்கக்கூடிய இடம் அது. மற்றபடி கடகத்தில் குரு நல்ல ஒரு தாய்மையான குணத்தையும் ஒரு மென்மையான பேச்சையும் எல்லாத்தையும் கொஞ்சம் குழம்பக்கூடிய தன்மையை கொடுக்கவே செய்யும். ஏன்னா சந்திரனோட வீடு கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கக்கூடிய தன்மையை கொடுக்கவே செய்யும். சந்திரன் வளர்வரை சந்திரனாகி ஒளி பொருந்திய சந்திரனா இருந்துட்டாருன்னா அற்புதமான பலன்கள் இருக்கவே செய்யும். குரு உச்சமாய் இருக்கிறாருன்னா இதெல்லாம் லக்னத்துக்கு அவங்க என்ன ஆதிபத்தியம் பெறாங்க அப்படிங்கிறத லக்ன வாரியா வரும்போது
பலன்கள் வந்து மாறும். சரிங்களா? அவர் என்ன ஆதிபத்தியம் வாங்குறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வீட்டுக்கு வெளியே செய்வாரு. சோ எனக்கெல்லாம் அப்படி இல்லையே சார் அப்படின்னு சொல்லி கேட்க கூடாது. இது வந்து பொதுவா குரு அந்த இடத்துல இருந்தாருன்னா அந்த ராசியோட தன்மையை என்ன மாதிரி அவர் பிரதிபலிப்பாருங்கிறதுக்கு தான் இதை நான் சொல்றேன். ஓகேங்களா? கடகத்துல குரு இருக்காரா, நல்லா அனுசரிச்சு போகக்கூடிய தன்மை, தாய்மை உணர்வு, எதுலையுமே ஒரு பாசமான உணர்வு எல்லாமே இருக்கும். ஜாதகர் வந்து ஒரு தாய் போல எல்லாரையும் வந்து ஒரு ரொம்ப சாஃப்ட் நேச்சரா இருக்கக்கூடிய ஒரு தன்மையை அங்க கொடுக்கவே செய்வார். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து சிம்மத்தில் குரு அதிகாரம், நேர்மை, தனக்கு கீழே எல்லாத்தையும் கொண்டு வரணும், கட்டுப்பாட்டுக்குள்ள எல்லாத்தையும் கொண்டு வரணும், நேர்மை நியாயம் சொல்லி சூரியனோட அத்தனை குணாதிசயங்களும் குரு அப்படியே பிரதிபலிப்பார். சூரியன் மாதிரியே செயல்படுவார். சோ குரு சிம்மத்தில் இருப்பது மிக அற்புதமான ஒரு அமைப்பு. காலச்சக்கரத்துக்கு 5ஆம் இடம், குருவுக்கு உகந்த வீடு. 5ஆம் இடத்துல இருந்தாருன்னா தன் வீட்டை தானே பார்ப்பார். மீன வீட்டை பாக்குறாருங்கிற தனுசு வீட்டை பார்ப்பார். சோ இது ஒரு நல்ல அமைப்பு. குரு சிம்மத்தில் இருப்பது அதிகார பதவி, அரசாங்க பதவி, நல்ல குழந்தைகள், கௌரவம் இதெல்லாம் கொடுத்து ஜாதகரை நல்லா உயர்த்தக்கூடிய தன்மைதான் சிம்மத்தில் இருக்க குரு. இதுல பாவர்களோட தொடர்பு வந்துருச்சுன்னா டோட்டலா அப்படியே கொலாப்ஸ் ஆயிரும். சரிங்களா? சோ இது தனிச்ச குருவுக்கு உண்டான பலன்கள். கன்னி சேம் அஸ் மிதுனம் தான். கண்ணிலையும் கொஞ்சம் எரிச்சல் ஊட்டுற நிலைமை. ஆயினும் தன் வீட்டை தானே பார்ப்பார். இங்க இருந்தாருன்னா இங்க இருந்தா அந்த கண்ணியில் இருந்தாருன்னா அவரோட வீட்டை அவர் தொடர்பு கொள்வார் 7ஆம் பார்வையால. சோ கண்ணியிலையும் அவர் பகை அப்படின்னு எடுத்தாலும் கூட அங்கேயுமே நல்ல ஒரு வியாபாரத்தன்மையை கொடுக்கவே செய்வார். வியாபார வித்தையை கொடுப்பார். புதனோட கன்னி வீடு ஒரு நல்ல புதனோட அத்தனை நிபுணத்தனமும் அதுலேயும் வெளிப்படும். ஒரு வியாபாரத்தன்மை இருந்துகிட்டே இருக்கும். ஜாதகிட்ட வந்து எதுவுமே வந்து ஒரு ஒன்ன கொடு இன்னொன்னு தர்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுயநல போக்கு வந்து இருக்கவே செய்யும். புதனோட வீடா இல்லையா? சோ கன்னி வந்து மிகவும், அதாவது நைட்சிய கிரகமான புதனுடைய கலப்பு குருவில் அப்படியே வெளிப்படும். கண்ணியில இருக்கும்போது சுயநலவாதிகளா இருக்கிறது, ஆளுக்கு தக்கன வாய் பேசுறது, 2 பக்கமும் எப்படி பாலிசா போகணுங்கிற மாதிரி அந்த கன்னி புதன் அந்த குருவுக்கு அந்த தன்மையை கொடுக்கவே செய்வார். சோ இந்த ஒரு பலன் அதுல கொஞ்சம் நெகட்டிவா இருக்கவே செய்யும். கண்ணியில கொஞ்சம் சுயநலவாதியா குருவை ஆக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. நெக்ஸ்ட் துலாம் சேம் சுக்கிரன் ரிஷப வீடு சொன்ன மாதிரியே தான் துலாம். ஆனா இங்க அது எப்படி இருக்கும்னா அந்த துலாமோட வீட்டு தத்துவத்தை அப்படியே ஜட லக்கணமா இல்லையா? சோ வந்து அது வந்து மத்த எல்லாருக்கும் பாருங்க ஒரு உயிர்காரத்துவத்தை பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க எல்லா லக்கணத்துக்கும். ஆனா இதுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா தெராசு. சோ ஒரு பிசினஸ் ஆட்டிடியூட், ஒரு தெராசுல ஒரு பக்கம் வெயிட் வச்சா தான் இன்னொரு பக்கம் அப்படியே பேலன்ஸ் ஆகும். சோ ஒன்ன கூட இன்னொன்னு தரேன் அப்படிங்கிற மாதிரி இந்த லக்கணம் அந்த மாதிரி செயல்படும். காம சிந்தனைகள் அதிகமா இருக்கக்கூடிய இடம், காலச்சக்கரத்துக்கு கலத்திர பாவத்தை கொடுக்கக்கூடிய இடமாக இந்த துலாம்ல போய் குரு உட்காரும் போது அதிகப்படியான காம சிந்தனைகள், ஜாதகரை ஒரு அழகு தன்மையா மாத்துறது, சுக்கிரனோட இன்னொரு வீடா இல்லையா? சோ அந்த விஷயங்கள்ல ஜாதகருக்கு அந்த விஷயங்கள் காம சிந்தனைகளை அதிகமா கொடுக்கக்கூடிய இடம். அதே சமயம் அதிகப்படியான பிசினஸ் ஆட்டிடியூட், எதையுமே வியாபார நோக்கத்தோட செயல்படக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கவே செய்யும். எதுலையுமே ஒரு லாப நோக்கம், பொருளாதார ஒரு எப்படி சொல்றது, பணம் ஒன்றுமே பிரதானம் அப்படிங்கிற மாதிரியே இருப்பாங்க. சோ அந்த துலாம் லக்னத்துல அமர்ற குரு இந்த பலன்களை செய்யவே செய்வார். குருவுக்கு ரிஷபம் துலாம் கொஞ்சம் இந்த புதன் சுக்கிரன் வீடுகள் கொஞ்சம் அந்த எரிச்சல் ஊற்ற தன்மையை கொடுத்தாலும் கூட சுபரோட வீடுங்கும் போது நல்ல பலன்களை எதிர்பார்க்கவே செய்யலாம். சரிங்களா? விருச்சிகம் காலச்சக்கரத்துக்கு 8ஆம் இடம். இந்த இடம் கொஞ்சம் குருவுக்கு சுக்கிரனுக்கு மட்டும்தான் இந்த இடம் வந்து ஓரளவு ஓகே. மற்ற எந்த பாவர்களுக்குமே அவர்களாக யார் இங்க வந்து உட்கார்ந்தாலும் இது வந்து ஒரு சூழ்ச்சி மிகுந்த வீடு. குருவும் அங்க போய் உட்காரும் போது கொஞ்சம் சூழ்ச்சியான வேலைகள்ல ரகசிய நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய தன்மைகளை விருச்சிகத்துல இருக்க குரு கொடுக்கவே செய்வார். நல்ல ஆயுள் இருக்கும். 8ஆம் இடத்துல குரு உட்காரும் போது, அதாவது அந்த காலச்சக்கரத்துக்கு 8ஆம் இடத்துல குரு உட்காரும் போது, விருச்சிகத்துல குரு இருக்கும் போது நிச்சயமா நல்ல ஆயுள் இருக்கவே செய்யும். வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டு பொருளாதாரம், அங்கேயே குடியுரிமை வாங்குவது, இது மாதிரி அமைப்பெல்லாம் கூட கொடுக்கவே செய்வார். அந்தந்த தசாபுத்தி காலங்களுக்கு ஏற்ப. லக்னம் லக்னாதிபதி வலுலாம் இதுல இம்பார்ட்டன்ட். சரிங்களா? விருச்சிக குரு நிச்சயமா ரகசிய நடவடிக்கையில ஜாதகரை ஈடுபடுத்தி கொஞ்சம் குறுக்கு வழியில ஷார்ட்கட் ரூட்டை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கவே செய்வார். அதாவது மேஷம் எதையுமே டைரக்டா தாக்கும்,
விருச்சிகம் மறைந்திருந்து தாக்கும். விருச்சிகம் கொஞ்சம் மறைவான இடங்கள், ரகசியமான இடங்கள், இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் தான் விருச்சிகம். இங்க போய் குரு அமர்வது நல்ல பலன்களாவே இருந்தாலும் கொஞ்சம் குறுக்கு வழிய நாடக்கூடிய தன்மைகளை இங்க இருக்க குரு கொடுக்கவே செய்வார். சரியா? நெக்ஸ்ட் தனுசில் குரு தன்னுடைய சொந்த வீடு, ஆன்மீக வீடு, மூலத்திரிகோண வீடு, குருவுக்கு ரொம்ப உகந்த இடம். ஆட்சி அப்படிங்கிற ஒரு பலத்தை அங்க பெறுவாரு. சோ தன் வீட்டுல அவர் அமரும் போது நல்ல பலன்களே இருக்கவே செய்யும். ஆயினும் அட்டமாதிபதி ரிஷபலக்னத்துக்கு அட்டமாதிபதியா வரும்போது கெடுபலன்கள் டைரக்டா அங்க வலுவாக கூடாது. 8ஆம் அதிபதி போய் இப்ப கொஞ்சம் கெடுபலன்களை கொஞ்சம் கொடுக்கவே செய்வார். சோ அதனால லக்கணம் வேறியா சில பலன்கள் மாறுபடும். ஆனா தனுசு வீட்டுல குரு இருப்பது சிறப்பிலும் சிறப்பு. நல்ல ஆன்மீக சிந்தனை, நல்ல குருமார்கள், நல்ல படிப்பு, நல்ல கல்வி, ஒழுக்கம், அது இதுன்னு நல்ல பலன்களை அங்க வாரி வழங்கிடுவார் குரு. அங்க உட்கார்ற குரு, தனுசுல இருக்கிற குரு நல்ல பலன்களை செய்வார். ஒரு சில லக்கணங்களுக்கு மட்டும் பாதகமா வரக்கூடிய, அதாவது உபய லக்கணங்கள் மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இந்த 4 லக்கணங்களுக்கும் கூட அந்த கேந்திரத்துல உட்காரும் போது அந்த கேந்திரம் கொஞ்சம் ஏற்கனவே வலுவான இடம். சோ அந்த இடத்துல அவர் உட்காரும் போது அந்த கேந்திரம் கொஞ்சம் வலுவடைஞ்சு ஒரு மாதிரி கேந்திராதிபதி தோஷத்தை கொடுக்கக்கூடிய தன்மையை குருவே செஞ்சிருவார். சோ அதனால ஒவ்வொரு லக்கணங்களுக்கும் அந்த ஒரு வேரியேஷன் மட்டும் இருக்குமே தவிர மற்றபடி பொருளாதார விஷயங்கள்ல குறைவில்லாத இடம் தனுசு. சரிங்களா? நெக்ஸ்ட் மகரம். கடுமையான உழைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். நீச்சமா பெறுவார் இந்த இடத்துல. ரொம்ப ஒரு மாதிரி ஜாதகரை ரொம்ப உழைப்போட இதுல ரொம்ப போட்டு படுத்துற மாதிரி ஆயிரும். அந்த இடத்துல ரொம்ப உழைப்புன்னு கடினமான ஒரு மேல் உழைப்பை கொடுத்து ஜாதகருக்கு உழைக்கிற ஒரு இதை கொடுத்துருவாரு. பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கிங் ஸ்கில்ல கொடுப்பாரு. ஏன்னா மகரம் ஒரு சனியோட இன்னொரு வீடு, பெண் வீடு இல்லையா? சோ அதனால அந்த இடத்துல என்ன ஆகும், மகரத்துல போய் குரு உட்காரும் போது எதுக்குமே ஒரு போராட்ட நிலை. முதல்ல வாயை திறந்துக்கிட்டு இப்படியே ஒரு விஷயத்துக்காக திறந்திருக்கிற மாதிரிதான் ஜாதகர் எல்லா விஷயத்துக்குமே அப்படியே போராடிட்டு இருக்கணும். வந்தோடனே கப்பக்குன்னு பிடிச்சுக்கிடுவாங்க அந்த வாய்ப்பை. சோ அதுதான் மகரத்துல இருக்க குரு தரக்கூடியது. இங்க நீச்ச பங்கம் கிடைச்சிருச்சுன்னா நல்லா இருக்கும் பலன்கள். நீச்ச பங்கமே இல்லை அப்படின்னா கொஞ்சம் கடுமையான கெடுபலன்களை இருக்கவே செய்யும். அப்பையும் கூட குரு காப்பாத்துறதுக்கு தான் வழி பண்ணுவார் ஜாதகரை. ஓரளவு நீச்சமாவே இருந்தாலும் அவர் செயல்படக்கூடிய தன்மையில அந்த இடத்துல இருக்கவே செய்வார், வேற பாவர்களால பங்கப்படாத வகையில். சரிங்களா? சரி. கும்பகுரு. கும்பத்துல குரு எதுலையுமே ஒரு லாப நோக்கம் உடையவர், சூழ்ச்சி மிகுந்தவர், ரகசிய நடவடிக்கையில் ஈடுபடுபவர். ஒரு மாதிரி சூழ்ச்சியான வீடு கும்பம். சனியோட மூலத்திரிகோண வீடு. லாப நோக்கம், ஆன்மீக நாட்டம், என்ன சொல்றது, நுண்ணிய அறிவு, ஆராய்ச்சி, ஜோதிட ஞானம். இங்கெல்லாம் கும்பத்து வீட்டுல உட்காரும் போது இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கொடுப்பாரு குரு. ஏன்னா அது காலச்சக்கரத்துக்கு 11ஆம் இடம், லாபஸ்தானம் இல்லையா? சோ ஜாதகருக்கு கும்பத்துல குரு உட்கார்றாரா, இந்த மாதிரி பலன்கள்லாம் இருக்கவே செய்யும். நல்ல ஆராய்ச்சி தன்மை, எதுலையுமே ஒரு லாப நோக்கத்தோட இருக்கிறது. பொதுவா அந்த கன்னி, துலாம் நான் சொன்னேன்ல, அதே மாதிரி பலன் தான் கும்பத்துல குரு இருந்தாருன்னா அந்த பலன் தான் கொஞ்சம் சூழ்ச்சி தன்மை இருக்கவே செய்யும். எதுலையுமே ஒரு லாபத்தை எதிர்பார்த்து தான் அவங்க அடுத்து ஒண்ணு செய்யவே செய்வாங்க. லாபம் நோக்கம் கருதியே ஜாதகருடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இருக்கவே செய்யும். சரிங்களா? ஆயினும் மகரம் கும்பம் ரெண்டுமே மகரத்துல மட்டும் நீச்சம், கும்பத்துல குரு சமம் அப்படிங்கிற மாதிரி தான் போயிடுவார். சோ அந்த இடத்துல அவ்வளவு பெரிய நெகட்டிவ் பலன்கள் கிடையாது. சனியோட வீடு கொடுத்தவன் வலுவுங்கிறத நம்ம அதையும் கணக்கிடணும். சரிங்களா? மீனம். குருவோட இன்னொரு ஆட்சி வீடு, காலச்சக்கரத்துக்கு 12ஆம் வீடு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2 தனக்கிரகங்கள் பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய இடம். லட்சுமி ஸ்தானம், சுக்கிரன் உச்சமாவாரு, குரு ஆட்சி. சோ 2 கிரகங்கள், தனக்கிரகங்கள் இந்த மீனத்துல பவர்ஃபுல்லா ஆகிறதுனால மீன குரு நல்ல செல்வாக்கு, நல்ல பொருளாதாரம், கொஞ்சம் ரகசிய நடவடிக்கையில் ஈடுபடுறது. 12ஆம் இடமா இல்லையா? கொஞ்சம் சல்லாப வாழ்க்கையை அதிகமா என்ஜாய் பண்ணணும், ரகசிய வழிகள்ல என்ஜாய் பண்ணணும், கௌரவமான வழிகள்ல என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பாங்க. ரகசியமாவே இருந்தாலும் அது கௌரவமான விஷயங்களா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய இடம் தான் மீனம். நல்ல ஆன்மீக சிந்தனை, மோட்ச ஞானம், இது எல்லாமே கொடுக்கக்கூடிய இடம். சோ நீர் தத்துவத்துல இயங்கக்கூடிய இன்னொரு, அதாவது குருவோட பெண் வீடு, தனுசு ஆண் வீடு, இது பெண் வீடு. சோ இந்த லக்னக்காரங்களுக்கு ஒரு நல்ல லக்ஸுரி லைஃபை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். ஏன்னா சுக்கிரன் இங்க உச்சமாவாரு. சோ அதனால லக்ஸுரி லைஃபை கொடுக்கக்கூடியது, நல்ல பொருளாதார சேர்க்கை,
இது எல்லாமே இருக்கும். மீனத்துல குரு இருப்பது நல்ல பலன்களே. சரிங்களா? ஜாதகருக்கு நல்ல ஆன்மீக சிந்தனை கொடுக்கக்கூடியது. எதுலையுமே ஒரு கௌரவமா அந்த விஷயத்த செய்யணும்னு நினைப்பாங்க. காமத்தை அதிகமா அனுபவிக்கணுங்கிற எண்ணங்கள் இதுல இருந்தாலும் கூட அதையுமே ஒரு கௌரவமா ஒரு பாலிசா செய்யணும் அப்படிங்கிற கூடிய ஒரு தன்மையை குருவுக்கு இந்த மீன வீட்டுல உட்கார்ற குரு கொடுக்கவே செய்வார். ஆயினும் நல்ல பலன்கள். சரிங்களா? சோ 12 ராசிகள்ல குரு என்றால் இந்த மாதிரிதான் பலன்கள் இருக்கும். ஒரு சில லக்னங்களுக்கு அந்த ஆதிபத்தியத்துக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யும். பாவர்களோட தொடர்புகள் இல்லாத பட்சத்தில் லக்னம், லக்னாதிபதி வலு, இதெல்லாம் அடுத்தடுத்த ஃபேக்டர்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம கணக்குல இட்டுட்டு தான் இந்த பலன்களை நம்ம முழுசா எடுக்க முடியும். ஸோ ஆனாலும் ஒரு 60-70% குரு இந்த இடத்துல இந்த ராசியில இருக்கும் போது நிச்சயமா இது மாதிரி ஒரு ஜாதகருக்கு இந்த மாதிரி குணாதிசயங்களை பிரதிபலிக்கவே செய்வார். எந்த பாவர்களோடும் சேராத குரு லக்ன வாரியா அவர் எந்த ஆதிபத்தியம் பெறாரோ அதுக்கு தக்குன மாதிரி பலன்கள் இருக்கும். சரிங்களா? சரிங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த சேனலை. தொடர்ந்து ஆதரவு அளியுங்கள். இன்ஸ்டாகிராம்ல நம்ம பேஜ் நல்லா கொண்டு போயிட்டு நீங்க ஷேர் பண்ணி நல்ல வியூஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ். யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் எல்லோருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். சரிங்களா?